ஹாய், வெல்கம் டு சமைத்துமையில். இது குழந்தைங்களுக்கான முதலுணவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு கப் அரிசி. நான் வீட்டில் சமைக்கிற பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். உங்களோட விருப்பம்தான். அந்த அரிசியை நம்ம தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கலாம். ஒரு 4 முறை 3 முறை நல்லா அலசிக்குங்க தண்ணி விட்டு. அலசின அரிசியை நம்ம ஒரு வெள்ளை துணியில் நல்லா காய வச்சுக்கலாம். நிழல்லையே காய வச்சுக்கலாம். வெளியிலலாம் தூசியெல்லாம் இருக்கும். உள்ளே நிழல்லே ஒரு 1/2 hour 1 hour காய வச்சுக்கலாம். இப்போ அரிசி நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் ஒன்று சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் நம்ம காய வச்சுருக்க அரிசியை சேர்த்திக்குங்க. இது நல்லா ஹீட் ஆகட்டும். உங்களுக்கு பொரி மாதிரி நல்லா நல்லா மொறு நல்லா வரும். நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். நல்லா உங்களுக்கு மாறுது பாருங்கள். உங்களுக்கு அரிசி நம்ம போட்டதுக்கும் இருக்கிறதுக்கு மாதிரி இருக்குது. நம்ம இப்போ இந்த எடுத்துடலாம். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இது பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நல்லா நெகிழ்னே நல்லா அரைச்சிக்கோங்க. ஸ்மூத்தாகவே நல்லா ஃபைனாகவே அரைச்சிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க வைங்க. நல்லா தண்ணி கொதிக்குது. இந்த டைமில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு குழந்தைக்கு கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள். குழந்தைக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைக்கு காலையில் கொடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே காலையில் தான் குழந்தைங்களுக்கு புதுசாக கொடுக்குற உணவை கொடுத்து பார்க்கணும். குழந்தைங்களுக்கு ஒத்து போகுதா இல்லையான்னா அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா வேகட்டும். இப்போ இது நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு. இது நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கல்லுப்பு சேர்த்திக்கலாம். குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் கல்லுப்பே கொடுங்க. நம்ம 1 ஸ்பூன் போட்டோம். 1 ஸ்பூனுக்கு நம்மளுக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கு. இதை ஆஃப் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கான முதல் உணவு தயாராகிடுச்சு. நன்றி. மேலும் சமைத்துமைகளை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.